இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக சுபிக்ஸா மைக் போடலைன்னு எல்லாம் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அரோரா மைக் போடலை. கிச்சன் டீமுக்குள்ளே நேராக ஓடி வந்தாங்க அரோரா. அப்போ கனி வந்து அரோராவை எதோ சொல்கிறாங்க. அதுக்காக அரோரா சொல்கிறாங்க, கல்வி அறிவில்லா கனி, காய்கறி வெட்டும் கனி, கை நாட்டு கனி, அரிசி கொட்டும் கனி அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் வைக்கிறதே வேலையாக வச்சுருக்கோம் அரோரா அப்படின்னு கனி சொல்கிறாங்க. உடனே பார்வதி ரொம்ப சிரிக்கிறாங்க. ஆனால் மற்ற பேர்லாம் கனிக்கு செட் ஆகல. ஆனால் கை நாட்டு கனியும் கரிச்சி கொட்டும் கனிங்கிறது ரொம்ப செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே அரோரா அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் சுகர் போட்டால் எனக்கு கேலரிஸ் பர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விக்ரம் சொல்லுவாங்க, நீங்கள் 2 ரூமை நல்லா க்ளீன் பண்ணுங்க, அதுலேயே உங்களுக்கு கேலரிஸ் பர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமித் சரியாக இந்த கிச்சனில் வேலை பார்க்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. காலையிலேயே ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அமித் அங்கே வருவார். வந்த உடனே கனி சொல்லுவாங்க, வாங்க அமித் கொஞ்சம் வேலை பாருங்க அப்படின்னு கனி சொல்லுவாங்க. ஆமாம் நீங்களாம் மேக்கப் பூசணும்ல, போய் பூசிட்டு வந்து வேலையை பாருங்கன்னு அமித் சொல்வார். இன்னும் மேக்கப்பை வந்து பூசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சான்றாவும் கனியும் சொல்லுவாங்க. உடனே ஆமாம், பார்வதி எவ்விடமோ அவ்விடமே அமித்னு என்ன நீங்கள் சொல்கிறீங்களே, அது மட்டும் நீங்கள் சொல்லலாம், நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்வார். அமித் கொஞ்சம் கோவப்படுவார். உடனே சான்றா சொல்லுவாங்க, அமித் மார்னிங் அமித், இப்போயே நீங்கள் எதுவுமே ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சான்றா அழுதுட்டுருக்கையெல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதே அமித் தான். இப்போ அமித் இதுக்கே இப்படி கோவப்படுறாரு, வெளியில் போனால் என்ன நினைப்பாருங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா பார்வதி ஒழுங்காக பாத்திரமே வாஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, ஆஹா எனக்கு என்னப்பா, எனக்கு தேவையில்லை இந்த காலையிலே இந்த வம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எதுக்குப்பா வம்பு, நான் சொன்னாலே நீ பர்சனல் அட்டாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. உங்களோட இந்த வாரம் நான் எதுவுமே பேச மாட்டேன், யாரையும் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. உடனே சான்றா சொல்கிறாங்க, நாங்கள் பாத்திரம்லாம் எவ்வளோ அழகாக வளர்க்கணும் அப்படின்ட்டு. ஆமாம் கனியை சொல்கிறாங்க, நாங்களும் தான் நல்லா க்ளீனாக செஞ்சோம் அப்படின்ட்டு. பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணால் ஒழுங்காக கழுவ மாட்டா, க்ளீன் பண்ணால் குனிய முடியல நிமிர முடியலன்னு சொல்லுவா, ஆனால் எக்ஸசைஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சான்றா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அரோரா வராங்க. அரோராவை அங்கே இங்கும் நடக்கும் அரோரா அப்படின்னு டீஸ் பண்ணுறாங்க. அரோரா வந்துட்டு கம்முன்னு இருக்கும் கமருதீன் அப்படின்னு கமருதீனை டீஸ் பண்ணுறாங்க. கமருதீன் வந்து கூலாக அழகாக திவ்யாட்ட பேசினார். அந்த விஷயம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் இந்த வாரம் கேப்டனாக இருக்கிறதுனால அவரோட வெறுப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அழகாக ஒழுங்காக திவ்யாட்ட பேசுகிறாரு. நான் வந்து அமித்தை வந்து திடீர்னு டீஸ் பண்ணல, அவங்க என்ன டீஸ் பண்ணாங்க, எனக்கு குருபீசமாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, அதனால தான் நான் அமித்தை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அப்படி டீஸ் பண்ணதுனால நான் சொன்னேன், பார்வதியை விடமோ அவ்விடமோ அமித் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அமித்துக்கு இவ்வளோக்கும் வருதுன்னா எதுக்கு அவர் என்ன சொன்னார், அதனால தானே நானும் அவரை சும்மா டீஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டே கனி அப்செட் ஆகிட்டாங்க. அப்போ திவ்யாவும் சான்றாவும் கனிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்க, உடனே என்ன சொல்கிறாங்க, என்ன சான்றாவும் திவ்யா சொல்கிறாங்க, மார்னிங் நேரத்தில் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனி சொல்கிறாங்க, நான் வந்து அமித்தும் பாரும் சொன்னது உண்மைங்கிற மாதிரி தான் சொன்னேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.